பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம். 2024 செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். பக்திமயம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் அவர்களுடைய ஆற்றல் வெளிப்படும்? பொதுவாகவே தனுசு ராசிக்கு அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான். அவர் 6ஆம் பாவத்திலே சில மாதங்களாக மறைந்து சென்று கொண்டிருக்கின்றார். அதனால முழுமையான ஆற்றலை பல நாட்களாகவே வெளிப்படுத்த முடியவில்லையே என்கிற ஏக்கங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சற்றே விமோச்சனமாக 6ஆம் பாவத்திலே, அதாவது 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்திலே 9ஆம் பாவத்திலே செல்கின்றார். குறிப்பாக சொல்லணும்னா 9ஆம் பாவத்தையும் கடந்து அவர் பயிற்சியாகி 10ஆம் பாவத்திலே செல்கின்றார். அதனால இந்த மாதம் முழுமையான ஆற்றல், அவர்களுடைய ஆற்றல் வெளிப்படுவது மட்டுமல்ல, எந்த இடத்திலே அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி நல்ல பலன்களை பெற வேண்டுமோ அந்த இடத்திலே அவர்களுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துவார்கள். இந்த மாசம் தனுசு ராசிக்காரங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் 2ஆம் அதிபதி வக்ரகதியிலே செல்கின்றார். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை இந்த மாதம் பெற்றுத்தரும். இந்த மாசம் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்னேற்றம் இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் பாவத்திலே சனி பகவான் ஆட்சி கிரகமாக, ஆளுங்கிரகமாக உட்கார்ந்திருக்காரு. அதே மாதிரி சனி பகவான் வக்ரகதியிலே போகின்றார். முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி இப்போதான் முடிஞ்சிருக்கு தனுசு ராசிக்கு. அதனால் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். குறிப்பாக சொல்லணும்னா அதி தீவிரமான முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த மாசம் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது வாகனம் வாங்கக்கூடிய அறிகுறி இருக்கா? தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். அதனால ஏதாவது கடன் பட்டோ அல்லது வேற ஏதாவது தவணை முறையிலேயோ வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் தெய்வ வழிபாட்டுல எவ்வளவு சிறப்பு கிடைக்கும்? 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பாவத்திலே செல்லுகின்றார் தனுசு ராசிக்கு இந்த மாசத்துல. அதனால தெய்வ வழிபாடுகள் பூர்த்தியாகும். வெகு நாட்களாக சாமிகிட்ட ஏதாவது வேண்டி போயிட்டு வர முடியாம இருக்குன்னா அந்த வேண்டுதல் நல்லபடியாக நடைபெற்று நேர்த்தி கடனை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசிக்காரங்க கடின உழைப்பாளியா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 10ஆம் பாவத்திலே செல்கின்றார். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். இந்த மாதம் 6-10 அதனுடைய இந்த சேர்க்கை, பாவ சேர்க்கை ஏற்படுறதுனால கடின உழைப்பிற்கு ஏற்றாற் போல ஊதியமும் அதிகரிக்கும். இந்த ராசிக்காரங்க பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு புத பகவான் அவர் 9ஆம் பாவத்தில் செல்லுகின்றார் இந்த மாதத்தில். அதனால் குறிப்பாக பார்ட் டைம் ஜாப் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வெகு நாட்களாக செய்ய முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் செய்து மாற்று வழியிலே பொருள் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தின் மூலியமா அருள் கிடைக்கும் வழிகள் என்னென்ன? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி வலம் பெறுகிறார். அதனால குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு பூரணமான சித்தியாக அமையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எல்லாரிடத்திலும் எப்படிப்பட்ட மரியாதை அமையும்? 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 10ஆம் பாவத்திற்கு 20ஆம் தேதிக்கு மேல வருகிறார். அதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஜீவனம் முன்பை விட இரட்டிப்பாக ஆகும். பொருளாதாரம், ஜீவனஸ்தானம் வலிமையாகும். உத்தியோக உயர்வுகள் ஏற்படும். இந்த ராசிக்காரங்க எந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 10ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல 11-10ங்களுடைய அந்த பாவ சேர்க்கை ஏற்படுறதுனால
தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல மரியாதை அதிகரிக்கும். இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது? பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில 7ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 7ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய 12ஆம் அதிபதி கொஞ்சம் தேவையற்ற செலவுகளை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அவசியமாக உள்ளது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த மாசம் வேல்மாறல், முருகப்பெருமானுக்கு உகந்தமான மந்திரம் அந்த வேல்மாறல். இந்த வேல்மாறலை பாராயணம் செய்து வந்தார்களே ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி, தேவையற்ற செலவிலே குறைச்சி அப்படின்னு நல்ல பலன்கள் அதிகமாக பெறுவார்கள். செப்டம்பர் மாதம் 2024 திருமண நாள், பிறந்த நாள், அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் 2024 வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்திமயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாய நமः.